الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம். நீ யாருக்கு நேர் வழி காட்டுகிறாயோ அவர்களை வழிகெடுக்க யாராலும் முடியாது. யாரை நீ வழிகெடுத்தாயோ அவர்களுக்கு நேர் வழி காட்டவும் யாராலும் முடியாது. நீயே புகழுக்குரியவன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், உன்னிடத்திலே கையேந்துகிறோம். நீயே புகழுக்குரியவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, பல மாதங்களுக்கு பிறகு உங்களிடத்திலே மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய பேச்சில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மார்க்க அறிஞர்களுடைய கருத்துகளுக்கும் மாற்றமான ஏதாவது செய்து தெரிந்தால் அல்லாஹ்விற்காக எடுத்து சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதல். அன்பிற்கினியவர்களே, இன்றைய காலத்தில் வாழக்கூடிய நம்மை போன்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருப்பதே ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ்வை பயப்படுதல் சதா காரியங்களிலும், எல்லா காரியங்களிலும், காலை எழுந்தது முதல் இரவு கண்களை மூடும் வரை அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம். இதுதான் வாழ்க்கை. ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேசவில்லை. அவர்கள் இன்று பயப்படுவார்கள், நாளை பயப்படாமல் இருப்பார்கள். முஃமின் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன், ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன், அவனுடைய வாழ்க்கை காலை விடிந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அல்லாஹுடைய அச்சம். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை செய்தார்கள். வஜ்லத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கின, எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்தன. அந்த அறிவுரை எப்படிப்பட்ட அறிவுரை? ஒரு விடைபெறுபவர், ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு புறப்படுபவர், அல்லது கடைசியாக ஒருவரை சந்திக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்ற அந்த அறிவுரை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்கள், அறிவுரை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ். வேறு ஒன்றும் சொல்லவில்லை, அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் யாருடைய உள்ளத்தில் மிகைக்குமோ, அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகக்கூடிய பழக்கமும் பண்பும் இருக்கும். இது ஒரு இபாதா. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவது ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய, நன்றாக கேளுங்கள், அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுவதும் இபாதத். அல்லாஹ் நமக்கு புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக. பொதுவாகவே அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. ஒரு முஃமினுக்கு
அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டாலே, ரப்பு அல்லாஹ் படைத்தவன் பரிபாலிப்பவன் என்று பேசப்பட்டாலே அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிவிடும். வஜ்லத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. மகத்துவமிக்க புனிதமிக்க குர்ஆனுடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும், அவனுடைய உள்ளச்சம் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. நல்லவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? யஹிரூன லில் அஸ்கானி யபகூன வயஸீதுஹும் குஷூஆ. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்படும் பொழுது அழுதவர்களாக அப்படியே பணிந்து விடுவார்கள் அல்லாஹ்விற்கு, அப்படியே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை மேலும் அதிகரிக்கும். சூரத்துல் மரியமிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் ஹர்ரு சுஜ்ஜதா வ புகியா. நபிமார்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு முன்னால் ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அப்படியே விழுந்து விடுவார்கள் சுஜூதிலே அழுதவர்களாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை மிம்பரிலே ஓதி காமித்து விட்டு இறங்கி சுஜூது செய்கிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். செய்துவிட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் சஜிதா செய்தீர்கள், சுஜூது செய்தீர்கள் அல்லாஹ் கடமையாக்கியதால், ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ் ஒன்றை கூறுகிறானே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழ வேண்டும் என்று அந்த அழுகை நம்மிடத்திலே வரவில்லையே என்று கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு ஆர்வப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் உலக விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லஹிக்தும் கலீலா வலபகீதும் கஸீரா. எனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்தால், உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹ்வும் இதை சொல்லுகிறான், அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் தல்ஹகூன் வலா தபுகூன். என்ன முஃமின்களே, என்ன முஸ்லிம்களே, உங்களுக்கு இந்த குர்ஆனை ஓதும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா, எவ்வளவு அழகாக ஓதுகிறார்கள் என்று சந்தோஷப்படுகிறீர்களா, மகிழ்ச்சி அடைகிறீர்களா, ஆச்சரியத்தில் இருக்கிறீர்களா? தல்ஹகூன், சிரித்துக் கொண்டா இருக்கிறீர்கள், வலா தபுகூன், நீங்கள் அளவில்லையா, நீங்கள் உங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உங்களுக்கு அழுகை வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்புகளை சொன்னார்கள். ஐனானி, இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது, நரகம் அந்த இரண்டு கண்களை தீண்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், தனிமையிலே உட்கார்ந்து அல்லது மக்களுக்கு முன்னால் தொழுகையிலே குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது ரஹ்மானிடத்திலே பேசுகிறோமே என்று மகிழ்ச்சியாலோ என்று பயத்தாலோ அழுகக்கூடிய கண்ணை நரகம் தீண்டாது. இன்னொன்று கண் முஹாஜிர்களை அல்லது போரிலே இருக்கக்கூடியவர்களை பாதுகாத்த கண், மூமின்களை பாதுகாத்த கண், இந்த இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் லா யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா தில்ல இல்லா லில்லுஹு. 7 பேர் நாளை மறுமையிலே அவர்களுக்கு நிழல் கிடையாது அல்லாஹ்வுடைய நிழலை தவிர. அதில் ஒரு கூட்டத்தால் யார்? ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியா ஃபஃபாலத் ஐனாஹு. தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைக்கிறார், அல்லாஹ் அவனுக்கு செய்த அருட்கொடைகளை நினைத்து பார்க்கிறார், அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடைகளை செய்திருக்கிறான். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல் இன்சான லதூமுன் கஃபார். மனிதனே, எவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் உனக்கு செய்திருக்கிறான். அத்தஹப்பபு இலைஹிம் பினிஅமி வ அனல் கனியு அன்ஹும் வஹும் யதபகலூன பில் மஆசி வஹும் அஃகரு ஷைஇன் லதைய. கேவலப்பட வேண்டும்,
கேவலப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு எவ்வளவு அருள்கொடைகளை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு கொடுத்த அருள்கொடைகளில் இருந்து உன்னுடைய அன்பை நான் எதிர்பார்க்கிறேன். வஅனல் கனியு அன்ஹும், இருந்தாலும் அந்த அன்பு எனக்கு தேவையில்லை. ஆனால் நீயோ நான் பெற்ற அருள்கொடைகளை வைத்துக் கொண்டு எனக்கு மாறு செய்து என்னுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறாயே. ஓஹும் அஃப்கரு ஷையின் லதைய, படைப்புகளிலேயே அல்லாஹ் படைத்த எத்துணை கோடி படைப்புகள் இருக்கிறதோ அந்த படைப்புகளிலேயே தேவையுள்ள ஒரு படைப்பு என்றால் மனிதனை நீதான். ஆனால் நீதான் மற்ற படைப்புகளை விட நன்றி கட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வானம் அல்லாஹ்வை துதிக்கிறது, இடி அல்லாஹ்வை துதிக்கிறது, மேகம் அல்லாஹ்வை துதிக்கிறது, பறவை அல்லாஹ்வை துதிக்கிறது. சதா மணி நேரமும் எல்லா விலங்கினங்களும் எல்லா தாவரங்களும் பூமியிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதன் அல்லாஹ்வை மறந்து விட்டான். பாவிகள், குற்றவாளிகள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான பலூமன், அவன் அநியாயக்காரனாக மோசடிக்காரனாக வாழ்கிறான் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் தனக்கு செய்த அருட்கொடைகளை நினைத்து பார்த்த காரணத்தால் யாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததோ இவருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷின் நிழலை கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வின் அச்சத்தால் அளவில்லையோ, அல்லாஹ்வின் பயத்தால் அளவில்லையோ, ஓ வைலுல் லில் காசியாத்தி குலூபுஹும், அல்லாஹ் சொல்லுகிறான், இருளடைந்த உள்ளங்கள், இறுகிய உள்ளங்கள், அல்லாஹ்வை பயத்தால் அழாத உள்ளங்கள், இவையெல்லாம் நாசமாகட்டுமாக. மேலும் சொல்லுகிறான், தும்ம கஸத் குலூபுகும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق ويخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله. அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டன, இவர்கள் உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டு விட்டன. ஏன்? இவர்கள் பாறையை விட மோசமானவர்கள். ஏன்? பாறை கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகிறது, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தண்ணீரை வடிக்கிறது, கண்ணீரை வடிக்கிறது, அது ஆறுகளாக பீரிட்டு ஓடுகிறது. பாறை அழுகின்ற காரணத்தால் ஆறுகள் எல்லாம் நிலைகிறது. அந்த பாறை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழ முடியவில்லை என்றால் உருண்டாவது ஓடுகிறது. ஆனால் மனிதனே, நீ இறுகிய உள்ளத்தோடு இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சவுண்ட் கொஞ்சம் கூட்டு. அன்பிற்கினியவர்களே, இவ்வளவு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய அச்சத்தால் அழக்கூடிய தன்மையை பற்றி சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் ஏற்று வாழ்ந்த நபிமார்கள், அல்லாஹுடைய வசனத்தை புரிந்து அல்லாஹுடைய பயத்தை தெரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்த நபிமார்கள், அவர்கள் எப்படி இந்த அழுகையுடைய விஷயத்தில் இருந்திருக்கிறார்கள்? நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு தெரியுமா நபி நூஹ் என்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு ஏன் பெயர் வந்தது என்று? ஏன் தெரியுமா? நூஹ் யனூஹு வ நௌஹன் வ நூஹன், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கதறி அழுத காரணத்தால். நூஹ் என்றால் கதறி அழக்கூடியவர். அல்லாஹ்வுடைய பயத்தால் கதறி அழுத காரணத்தால் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு நூஹ் என்ற பெயர் வந்தது. எப்போது பார்த்தாலும், எப்போது குர்ஆன் ஓதப்பட்டாலும், எப்போது அல்லாஹ்வுடைய வசனம் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு முன்னால் ஓதப்பட்டாலும் அழுது விடுவார்கள். மேலும் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு பணிந்த அடிமையான தாவூத் எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை அழுது கொண்டே இருப்பார். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகையை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சுனன் அபூ தாவூதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர்
தொழுகையிலே இரவு நேரத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். இரவிலே அல்லாஹ்வை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலிருந்து கிளம்பி வந்த சப்தத்தை. அவர்களின் அழுகை ஒரு பாத்திரத்திலே வெந்நீர் கொதிக்கும் பொழுது எப்படி இதயம் எப்படி அந்த பாத்திரம் கொதிக்குமோ அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் இருந்து வந்த அழுகையின் சப்தத்தை நான் கேட்டேன். முத்தர்ரிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி வ ஃபீ ஸத்ரிஹி அஸீருன் கஅஸீரிர் ரஹா மினல் புகா. ஒரு பாத்திரம் அல்லது செக்கு இழுக்கக்கூடிய மாடு, அந்த செக்கு இழுக்கும் பொழுது எப்படி ஒரு சப்தம் வருமோ இஸ் என்று, அந்த சப்தம் போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்திலிருந்து கிளம்பி வந்த சப்தத்தை அழுது கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்தேன். மேலும் விரிவான ஒரு சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக உம்முல் முஃமினீன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அக்பிரினி பிஅஜபி ஷைஇன் ரஅய்திஹி மிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தித்து கேட்கிறார்கள், ஆயிஷாவே, எங்களுடைய தாயே, எங்களுக்கு அறிவியுங்கள், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். ரசூலுல்லாஹுடன் நீங்கள் வாழும் பொழுது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் உங்களை ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள். என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லை சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபஸக்கத்தத். இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வியை கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து மௌனமாக இருக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு முன்மாதிரியான கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வாழ்க்கை. எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள், எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், லம்மா கானத் லைலத்தும் மின் லயாலி. ஒரு இரவிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு படுத்திருந்தேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோளின் உடம்பின் மீது என்னுடைய உடம்பு ஒட்டியது. இறுக்கமான வீடு, ரொம்ப சுருகிய வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்ப வாழ்க்கையே, அந்த வீட்டுடைய அளவே அப்படித்தான். ரசூலுல்லாஹ் எழுந்து நின்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை விரித்து விடுவார்கள். சுஜூதுக்கு சென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை சுருக்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட வீடுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு என்ற காரணத்தால் இரண்டு உடம்புகளும் ஒட்டியது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், பரீனி அத்தஅப்பது லைலத்துல் ரப்பி. ஆயிஷாவே, என் மனைவியே, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. லரீனி அத்தஅப்பது லைலத்துல் ரப்பி. நான் ரப்பை வணங்க போகிறேன், என்னை படைத்த அல்லாஹ்வை வணங்க போகிறேன், என்னை விட்டுவிடு. அதாவது மனைவிமார்களுடைய கணக்கில் 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனைவியிடத்திலே இருப்பார்கள், அடுத்த மனைவியிடத்திலே 3 நாட்கள். இந்த ஒரு வாய்ப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும் பொழுது உடம்பு ஒட்டுகிறது. அப்போது சொல்லுகிறார்கள், என்னை விட்டுவிடு ஆயிஷா, என்னை விட்டுவிடு, நான் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட போகிறேன். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், குல்து வல்லாஹி இன்னி உஹிப்பு குர்பக வ உஹிப்பு மா யஸ்ருக். அல்லாஹ் அக்பர். ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வணக்க வழிபாட்டை அதிகப்படுத்துவதற்காக ஒரு அழகான ஒரு வார்த்தையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். எவ்வளவு அழகான மனைவியாக இருந்திருப்பார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன். மனைவியை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால், மனைவியை உங்களுக்கு நீங்கள் மனைவியாக உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால், அழகை பார்க்காதீர்கள், படிப்பை பார்க்காதீர்கள், பணத்தை பார்க்காதீர்கள், குடும்பத்தை பார்க்காதீர்கள். இதையெல்லாம் பார்க்கலாம், இருந்தாலும் பார்க்காதீர்கள். இந்த காலத்திலே அந்த பெண்ணிடத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை என்னவென்றால், அந்த பெண் அல்லாஹ்வை பயப்படுகிறாளா,
இந்த தன்மை இருந்தால் அவளிடத்திலே செல்வம் இல்லாமல் இருக்கலாம், அவளிடத்திலே படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அவளிடத்திலே குடும்ப அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். அவளை நீங்கள் மனைவியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடை. இந்த காலத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், இன்று முஸ்லிம் பெண்கள் எப்படி நரக படுகொலையிலே இருக்கிறார்கள், எப்படி நரக படுகொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று. சமீப காலத்திலே ஒரு செய்தி வந்தது. தொலைக்காட்சிகள் எல்லாம், ஊடகங்கள் எல்லாம் முஸ்லிம் பெண்களை கேவலமாக பேசினார்கள். 40 வயதை தாண்டிய ஒரு பெண் 2 காபிரோடு கள்ள தொடர்பு வைத்திருந்தால் அவளை அந்த காபிர்கள் கொலை செய்தார்கள் என்று கேள்விப்பட்டீர்களா இல்லையா? இப்படி கேவலமாக இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. யாரை நம்ப முடியும் என்று கூட தெரியவில்லை. அதனால் அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் விரைவாக இந்த காலத்திலே இளைஞர்களுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நீங்கள் இந்த காலத்திலே வெளியில் செல்வீர்கள், நிறுவனத்திலே வேலை செய்வீர்கள், உங்களுடைய ஈமானை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்? கலாச்சாரம் அப்படி சீர்கட்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அசிங்கங்கள், எப்போது பார்த்தாலும் அசிங்கங்கள். ஒரு காலத்திலே தவறான புகைப்படங்களை ஒட்டுவதற்கு மக்கள் பயந்தார்கள். இன்று நடு ரோட்டிலே ஒட்டி இருக்கிறார்கள். இவ்வளவு மோசமாக சமுதாயம் சென்று கொண்டிருக்கும் பொழுது என் இளைஞர்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காலத்திலே நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய திருமணத்தை ஹலாலான முறையிலே உங்களுடைய சுகத்தை கழிப்பதற்காக, உங்களுடைய மனோ இச்சையை உங்களுடைய மனைவியிடத்திலே கழிப்பதற்காக நீங்கள் திருமணத்தை விரைவுபடுத்துங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, வல்லாஹி அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், உங்களுடைய நெருக்கத்தை நான் விரும்புகிறேன், உங்களுடைய நெருக்கத்தை நான் விரும்புகிறேன். இந்த இரவிலே நான் அதை விரும்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருகிறதோ அதையும் நான் விரும்புகிறேன். புரிகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இதையும் நான் விரும்புகிறேன், இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டையும் நான் விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கிறார்கள். சூரத்துல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் பார்த்தேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்ற பிறகு அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கிளம்பி வந்த சத்தத்தை, அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய தாடியை நனைத்து விடுகிறது, அவர்களின் நெஞ்சை நனைத்து விடுகிறது, அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தையும் நனைத்து விடுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்கிறார்கள், சும்ம பக்கா, மேலும் அழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நிலைமையை பார்த்து கவலை அடைந்தவர்களாக உட்கார்ந்திருக்கும் பொழுது மறுநாள் காலையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தொழுகைக்கு அழைத்து செல்வதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, தபிக்கி, அழுகிறீர்களா? நீங்களா அழுகிறீர்கள்? அல்லாஹ் அக்பர். நீங்களா அழுகிறீர்கள்? லக்கத் கஃபர்து லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்னால் செய்த பாவங்களை, பின்னால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, இருந்தாலும் அழுகிறீர்களா? பிலாலை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பிலால், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா பிலாலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவர்களை பார்த்து சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்ல ஆரம்பித்தார்கள், யா பிலால், உனக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தான். இந்த வசனத்தை யார் ஓதியும்
சிந்திக்கவில்லையோ அவர்கள் நாசமாகட்டுமாக சொன்னார்கள். சூரத்துல் ஆலி இம்ரானுடைய வசனத்தை, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் ஆயாத்துல் லிஉலில் அல்பாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே உங்களிடத்திலே நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனம் ஓதப்பட்டு யார் சிந்திக்கவில்லையோ அவர்களே நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கும் பொழுது இந்த வசனம் குர்ஆனிலே இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நிலைமையை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. குர்ஆனை புறக்கணித்தவர்களாக, குர்ஆனை மறந்தவர்களாக, தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். குர்ஆனை புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனை புரிவதற்கு புறக்கணிக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அரபி மொழியை, குர்ஆன் எந்த மொழியிலே இறக்கப்பட்டதோ, எந்த மொழியிலே அல்லாஹ் பேசுகிறானோ அந்த மொழியை புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம்கள், அதை கற்பதற்கு, அதை புரிவதற்கு, அதை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்காத முஸ்லிம்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வசனத்தை ஓதியும் யார் ஒருவன் சிந்திக்கவில்லையோ, யார் ஒருவன் இதை ஆராய்ச்சி செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டுமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திலே அப்படி என்ன இருக்கிறது? இந்த வசனங்களுடைய தொடரிலே ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் என்ற அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை எல்லாம் ஓதுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கள் அல்லாஹ் படைத்த படைப்பினத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சி செய்யும் பொழுது சொல்லுவார்கள், ரப்பனா மா خلقت هذا باطلا, யா அல்லாஹ் இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, இவற்றையெல்லாம் நீ ஒரு வீணாக ஒரு காரணம் இல்லாமல் நீ படைக்கவில்லை. ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதா, யாரை நீ நரக நெருப்பிலே நுழைவிப்பாயோ அவர்களை நீ கேவலப்படுத்துகிறாய் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், எது கேவலம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். புரிகிறது, உள்ளத்திலே தெரிகிறது இது கேவலம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று. நமக்கு என்ன, தொழுகையில இமாம் ஏதோ ஒரு வசனங்களை ஓதுகிறார், நன்றாக இருக்கிறது கேட்பதற்கு, அதை அப்படியே நாம் விட்டுவிடலாம் என்று தொழுகை முடிந்ததற்கு பிறகு மறந்து விடுகிறோம். அது கூட இன்று மக்கள் இந்த குர்ஆனின் மேல் காட்டக்கூடிய அலட்சியம், குர்ஆனை மனனம் செய்வதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு எவ்வளவு அலட்சியம் செய்கிறோம். நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்ப்பதற்காக நான் கேட்கிறேன். இந்த இடத்திலே சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த ஒரு வாரத்திலே எத்தனை பேர் ஒரு ஜுசுவையாவது முடித்தீர்கள்? யோசித்து பாருங்கள், ஒரு ஜுசுவை முடித்தவர்கள் எத்தனை பேர் இந்த வாரத்திலே? யோசித்து பாருங்கள் என்பவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே நிற்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், அழுகிறார்கள். நமக்கு காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகோ அல்லது குர்ஆன் இருக்கிறதை எடுத்து படிப்போமே, எடுத்து ஓதுவோமே என்ற சிந்தனை கூட இல்லாமல் ஏதோ தூசி தட்டுவதற்காக, ஏதோ ரமதான் வந்து விட்டால் பரக்கத்தை தேடுவதற்காக ஓத ஆரம்பித்து விடுவார்கள். ரமதானிலே பார்த்தால் போட்டி போடுவார்கள். ரமதானிலே பார்த்தால் நீ ஒரு ஜுசுவை முடித்தால் 2 ஜுசுவை முடிப்பேன், 3 ஜுசுவை முடித்தேன், எத்தனை முறை குர்ஆனை முடித்தாய் என்று கேட்டால் 20 முறை 30 முறை முடித்தேன் என்று சொல்லுவார்கள். ரமதான் முடிந்ததற்கு பிறகு எத்தனை முறை குர்ஆனை தொட்டார் என்று கேட்டால் ஏதோ ஒரு நாளிலே குர்ஆனை தொட்டேன் என்று சொல்லுவார்கள். முஸ்லிம்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. பிலால் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் அழுகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று சொன்னார்கள். இந்த இடத்திலிருந்து 2 வகைகளாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை பிரிக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். முதல் வகை, முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததற்குரிய காரணம் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு குற்றம் செய்கிறோம். அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, இந்த குற்றத்திற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்ற காரணத்திற்காக அழுகை. இரண்டாவது அழுகை, இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கலாம், அழுகவில்லை,
ஆனால் அழுபவர்களை பார்த்து கேலி செய்கிறார்கள். என்ன அழுகிறாங்க? நம்ம என்ன பாவமா செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவங்களா வாழ்றோம், எவ்வளவு ஹலாலா வியாபாரம் பண்றோம், நம்ம ஏன் அழுகணும்? ஹஜ்ஜுக்கு போகும்போது மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். சில மக்கள் தமிழ்நாட்டிலே வாழக்கூடியவர்கள், என்ன இவங்க எல்லாம் காபத்துல்லாவை பார்த்து அழுகிறாங்க, நடிக்கிறாங்களா மக்களுக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினியவர்களே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய அழுகை எப்படி வர வேண்டும்? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருள்கொடைகளை செய்திருக்கிறானே. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழுதார்கள். ஏன் ஏன் அழுதார்கள்? அல்லாஹ் கொடுத்த வணக்க வழிபாடு இவ்வளவு பெரியது என்ற காரணத்திற்காக. நபி தாவூதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். தாவூத் மன்னிப்பு கேட்டார் அல்லாஹ்விடத்திலே. ஏன் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் தெரியுமா? அவ்வளவு பெரிய வணக்கசாலி. ஒரு நிமிடம் கூட அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்த நேரம் கிடையாது. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை எண்ணுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை இவ்வளவு முறைப்படுத்தி நாம் செய்கிறோமே, இவ்வளவு அழகாக நாம் செய்கிறோமே, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல மறந்து விட்டார்கள். என்ன சொல்ல மறந்து விட்டார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல மறந்து விட்டார்கள். அல்லாஹ் பாடத்தை கற்பிக்க நாடுகிறான். அல்லாஹ் பாடத்தை கற்பிக்க நாடுகிறான். நபி தாவூதே, உன்னுடைய முயற்சியிலா நீ வணக்க வழிபாடு செய்கிறாய், உன்னுடைய முயற்சியிலா நீ தொழுகிறாய், உன்னுடைய தேர்விலா நீ தொழுகிறாய். எப்போதுமே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழும் பொழுது பள்ளியை அடைத்து விடுவார்கள். வெளியே காவலாளிகளை நிறுத்திவிட்டு பள்ளி வாசலை முழுவதுமாக மூடி விடுவார்கள். மூடிவிட்டு தனியாக தொழுது அழுது கொண்டிருப்பார்கள். ஒரு தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குகளை அனுப்புகிறான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு. மலக்குகள் மனிதர்களை போல பேசுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தீர்ப்பை கொடுக்கிறார்கள். அந்த 2 மலக்குகளும் சென்று விடுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அப்போதுதான் நினைவு வருகிறது, யாரோ வந்தார்களே, ஏதோ தீர்ப்பு கேட்டார்களே, நாமும் சொல்லிவிட்டோமே பதில், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் அலட்சியமா இருந்து விட்டோமே, யார் வந்தது என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். வானவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதை அனுப்பிய தன்மையை பற்றியும் புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மன்னித்து விடு என்னை, வஸ்தக்ஃபிரு ரப்பி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. தாவூதுடைய வணக்க வழிபாடு தெரியுமா? தாவூதுடைய அந்த திக்ர் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஜிபால் அவ்வி மா ஹுவ தைர், மலைகளே, பறவைகளே, தாவூதுடன் சேர்ந்து நீங்களும் அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை புகழும் பொழுது பறவைகள் எல்லாம் அவருடைய தலையில் வட்டமிட்டு அவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய முயற்சியால் நான் வணக்க வழிபாட்டிலே ஈடுபடவில்லை, என்னுடைய முயற்சியால் நான் இந்த வாழ்க்கையை வாழவில்லை, உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் காரணம் அல்ல, நீதான் இதற்கு காரணம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்க்கிறார்கள், ஒரு நபியாக இருந்தேன், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான், இதை விட ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் யாருக்கு செய்தான் என்று நினைத்து பார்த்தவர்களாக அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்றொரு அழுகையை குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்து அழுததை நான் பார்த்தேன். அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய தாடியை நனைத்து விடுகிறது, அவர்களின் நெஞ்சை நனைத்து விடுகிறது. தாடின்னு சொன்ன நம்ம மாதிரி தாடி இல்லை, நம்ம வைக்கிறோம் அந்த மாதிரி தாடி வைக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மின் பைனி ஹாதிஹி வ மின் பைனி ஹாதிஹி அலா சத்ரிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தாடியை நான் பார்த்தேன், அவர்களுடைய இந்த காது இந்த முனையிலிருந்து இந்த முனை வரை அவர்களுடைய நெஞ்சு வரை தாடி படர்ந்து இருந்தது என்று, அந்த தாடி அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத காரணத்தால் நனைந்து விடுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அடுத்ததாக மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள். என்னை அழைத்து சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, இப்னு மஸ்ஊதே, இக்ரா அலையல் குர்ஆன், எனக்கு நீ குர்ஆனை ஓதி காட்டு. யார் கேட்கிறா? யார் கேட்கிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். யாரை பார்த்து? இப்னு மஸ்ஊதை பார்த்து. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வ கைஃப அக்ரா, எப்படி ஓதுவது? வ அலைக உன்சில், உங்கள் மீதுதானே இறக்கப்பட்டிருக்கிறது குர்ஆன், எப்படி நான் ஓதுவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி யுஹிப்பு அன் அஸ்மஉ மின் கைரி, நான் ஆசைப்படுகிறேன், நான் விரும்புகிறேன் இந்த குர்ஆனை மற்றவர்கள் ஓத நான் கேட்பதை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்து நிசாவுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். وكيف إذا جئنا من كل أمة شهيد وجئنا بك هؤلاء شهيدا. இந்த வசனம் வரை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுகிறார்கள். ஸல்லல்லாஹு பல ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார்கள், பக்கத்திலே இருந்த ஒரு தோழர் இப்னு மஸ்ஊதை பார்த்து தொடையை தட்டியவராக, இப்னு மஸ்ஊதை போதும் போதும் என்று சொல்லுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ஏன் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், தாரை தாரையாக கண்ணீர் வடித்தவர்களாக, கஃபா, போதும் போதும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தில் என்ன வருகிறது? வகைஃப இதா ஜினா, நபியே, தூதரே, மேலே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி பேசுகிறான், மறுமையின் காட்சிகளை பற்றி பேசுகிறான். கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, எப்படி இருக்கும் தெரியுமா அந்த காட்சி? நபியே, எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை ஒன்று கூட்டும் பொழுது அந்த மக்களுக்கு சாட்சி சொல்லுவதற்காக அந்தந்த சமுதாயத்திலிருந்து ஒருவரை சாட்சியாளராக ஆக்கி அந்த எல்லா சாட்சியாளர்களுக்கும் நபி முஹம்மதே, உம்மை நான் சாட்சியாளராக ஆக்கும் பொழுது எப்படி இருக்கும்? யார் சாட்சி சொல்லுவார்? நபிமார்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், அல்லாஹ்வே, நாங்கள் சென்றோம், இவர்கள் பொய் கூறுவார்கள், அல்லாஹ் இந்த நபி எங்களுக்கு வரவில்லை என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் சாட்சி சொல்லுவார்கள். இந்த சிறப்பை உணர்ந்து பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆனை ஓதும் போது அழுகிறார்கள். மேலும் ஸஹீஹுல் முஸ்லிமில் ஒரு அறிவிப்பு வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் இப்ராஹீமை ஓதுகிறார்கள். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுவதை ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ரப்பே, ரப்பே, இவர்கள் வணங்கக்கூடியவற்றை நான் புறக்கணித்து விடுகிறேன். இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு என்னையும் என் மக்களையும் நீ பாதுகாத்துக்கொள். ஷிர்க்கை பயப்படுகிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் வழிகட்டால் இந்த ஷைத்தான் மக்களிலே பல பேரை வழிகெடுக்கிறான். ஃபமன் தபிஅனி, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ ஃபைன்னஹு மின்னி, அவன் என்னை சார்ந்தவன். வமன் அஸானி, யார் என்னை புறக்கணிக்கிறானோ அவனை பற்றி எனக்கு தெரியாது. இன்னக கஃபூருர் ரஹீம், நீ மன்னிப்பாளன், கருணையாளன், என்ன செய்வியோ அவர்களை நீ செய்து கொள். இதையும் ஓதுகிறார்கள். மேலும் சூரத்துல் மாயிதாவுடைய வசனம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசுவதை ஓதுகிறார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நாளை மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள். அல்லாஹ் கேட்பான், நபி ஈசாவே, உன்னுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து வைத்தாயா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எனக்கு இருந்தவரை எனக்கு தெரியும், ஆனால் நீ சென்றதற்கு பிறகு மக்கள் உன்னை கடவுள் என்கிறார்களே, யார் இதற்கு காரணம்? நபி ஈசா சொல்லுவார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், இருக்கும் வரை உன்னைத்தான் வணங்க கூறினேன், நான் சென்ற பிறகு இவர்கள் என்னை வணங்கி விட்டார்கள். யா அல்லாஹ், இதற்கு எனக்கு தெரியாது, நீ என்னை உயர்த்தி விட்டாய், நீதான் அறிவாய் என்று சொல்லுவார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன் துஅذிபுஹும், யா அல்லாஹ், இவர்களை நீ தண்டித்தால் ஃபஇன்னஹும் இபாதுக,
இவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான். நீ இவர்களை மன்னித்தால், நீ இவர்களுக்கு கருணை காட்டினால், நீதான் கருணை காட்டுவதற்கு தகுதியானவன், நீதான் உயர்ந்தவன், நீதான் ஞானம் உள்ளவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். ஒரு தோழர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை ஓதியதற்கு பிறகு ஃபரஃபஅ யதைஹி, வானத்தை நோக்கி கையை நீட்டுகிறார்கள். அல்லாஹும்ம அல்லாஹும்ம யா உம்மதி யா உம்மதி. இவர்களே புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது வைத்திருந்த அன்பை, பாசத்தை, யாரை நேசிக்கிறோம் இன்னைக்கு? யாரங்க நேசிக்கிறோம்? ஒரு ஆள் நமக்கு சின்ன உதவி செஞ்சாலே அவர் மேல பயங்கரமான பாசம் வைக்கிறோம். அவரை தான் நமக்கு மிகப்பெரிய சிறப்பு செஞ்ச மாதிரி நேசிக்கிறோம். அவரை ஒரு நண்பன் நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டா அவருக்காக என்னவும் செய்ய தயாராகிறோம். அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே கையை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், என் சமுதாயம், என் சமுதாயம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மற்ற சமுதாயம் எல்லாம் கைவிட்டுவாங்க, நபிமார்கள் கைவிட்டு விடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், யார் என்ன பின்பற்றினாலும் அவன் தான் என்ன சேர்ந்தவன், யார் பின்பற்றலையோ அதை நீ பார்த்துக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், யார் என்ன ஏற்றுக்கிட்டாங்களோ அவதான் எங்களுடைய அவங்க தான் உன்னுடைய அடிமைகள், யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீ தான் அதுக்குன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே, ரப்பே, என் சமுதாயம், என் சமுதாயம். அல்லாஹ் யார் அனுப்புறான் தெரியுமா? அல்லாஹ் யார் அனுப்புறான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அனுப்புகிறான். ஜிப்ரீலே, நீ செல், நீ செல், தூதரிடத்திலே கேள், நீ கேள் அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று. ஆனால் எனக்கு தெரியும், நீ செல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மதி உம்மதி. என்ன வார்த்தை? என் சமுதாயம், என் சமுதாயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வே, அவர் சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிறார், அதனால் அழுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், இத்ஹப் இலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அனா சனர்தீக உம்மத்திக வலா நஸூக். சென்று சொல், முஹம்மது இடத்திலே சொல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவருடைய சமுதாயத்தை அவர் பொருந்தும் வரை நான் அந்த சமுதாயத்திற்கு கருணை காட்டுவேன், அவர்களை கேவலப்படுத்த மாட்டேன். யாரால? யாரால? அப்துல் காதர் ஆலையா? அப்துல் ரஹ்மான் ஆலையா? உங்களாலையா? நீங்க பாசம் வைக்கக்கூடியவர்களாலையா? இல்லை அன்பிருக்கிறவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். யாருங்க அவங்க? யார் அந்த தூதர்? மீன், கடலிலே வாழக்கூடிய உயிரினம், அதற்கு ரஹ்மத் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து சொன்னார்கள், தூதரே அழுகாதீர்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் நீங்கள் பொருந்திக் கொள்ளும் வரை உங்கள் சமுதாயத்தை மன்னிப்பான், உங்கள் சமுதாயத்தை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அப்புறம் இபாதா இப்னு சாரியார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மேலும் ஒரு சஹாபியும் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நோய்வாய்ப்பட்டவருக்கு அழைப்பு வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்தவுடன் அழுதார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளுடைய மகள் இறந்ததற்காக அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள்.
இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் இந்த சமுதாயத்தை பற்றி எண்ணியவர்களாக, கவலைப்பட்டவர்களாக பல முறை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எப்படி அழுதார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை வரலாறுகள் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் அழுததற்கு காரணம் குர்ஆன் தான். எதனால் அழுதுருக்காங்க? குர்ஆனை படிக்கும் பொழுது அழுகாத சஹாபியே இல்லைங்க. வரலாறுகளை எத்தனை ஹதீஸ் கிதாபுலையும் பாருங்க, இந்த வசனத்தை ஓதுனதுனால இந்த சஹாபி அழுதார், இந்த வசனத்தை ஓதுனதுனால இந்த சஹாபி அழுதாங்க, இந்த வசனத்தை ஓதுனதுனால இந்த சஹாபி அழுதாங்க. இன்னைக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது, ஏதோ ஒரு அரபி வாசகத்தை ஓதுற நமக்கு எந்த உணர்வுமே இல்லை, வர மாட்டேங்குது. அல்லாஹ் பாதுகாப்பான. ஒரு முறை சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் இருந்த தொடர்பை பாருங்கள். அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை இரவு நேரத்திலே பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். எப்போ? காலையில இல்ல, ஃபர்ல் தொழுகை இல்ல, இரவு நேரத்திலே பள்ளியிலே ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார். ரஅய்தனி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மூசா அஷ்அரி இடத்திலே காலையிலே வந்து பேசுகிறார்கள். லவ் ரஅய்தனி வ அன அஸ்மஉ லிகிராஅத்திக லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீர் ஆலி தாவூத். அபு மூசாவே, நீ பார்க்கவில்லையா, நீ பார்க்கவில்லையா, நீ குர்ஆனை இரவிலே ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். சுல்லாகவே விரும்பி கேட்டாங்கன்னா அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய முறை, அந்த குர்ஆனை எவ்வளவு உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு அந்த தோழர் ஓதி இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். சொன்னார்கள் அபு மூசா அஷ்அரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு மூசாவே, தாவூதுக்கு கொடுத்த குரலை அல்லவா அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், லவ் குன்து அலம் அன்னக தஸ்மஉ லி லஹப்பர்து லக தஹ்பீரா. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என் குர்ஆனை கேட்கிறீர்கள் என்று தெரிந்தால் அதை விட அழகாக ஓதி இருப்பேனே என்று சொல்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தாமதமாக வருகிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷா லிமாதா தஅக்கர்தி, ஏன் தாமதமாக வருகிறாய்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பள்ளியை கடந்து வரும்போது யாரோ ஒருவர் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தால் அந்த குர்ஆனை ஓதுவதை விட்டு என்னால் பிரிய முடியவில்லை, அப்படியே நின்று விட்டேன் என்னை மறந்தவராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, குர்ஆனை ஒருவர் ஓதுவதை நீ கேட்டுக்கொண்டிருந்தாயா? நானும் வருகிறேன் உன்னோடு, நானும் கேட்கிறேன் அந்த குர்ஆனை ஓதுவதை. வந்துகிறார்கள், யார் அவர், யார் அவர்? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தெரியாது. அவர் அனுப்பி பார்த்து வர சொல்கிறார்கள். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை இரவிலே பள்ளியிலே ஓதி கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுடைய வணக்க வழிபாடு மற்ற நேரங்களை விட இரவு நேரங்களிலே அதிகமாக இருக்கும். இரவை முழுவதும் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவதிலும் அல்லாஹ்வை தொழுவதில் கழிப்பார்கள். நம்முடைய வணக்க வழிபாடு இரவுல ஏதோ வருஷத்துல அல்லது வாரத்துல அல்லது மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுகிறதே பெரிய விஷயம். அதை பத்தி பேசுவாங்க, அவர் தஹஜ்ஜத் தொழுதுட்டாருன்னு சொல்லி. அந்த அளவு நம்முடைய சமுதாயம் இரவு வணக்க வழிபாட்டிலே அலட்சியம் செய்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் திருந்த வேண்டும். மூமின்களுடைய தன்மை அப்படி அல்ல. அவர்கள் உறங்கினால் அவர்களுடைய முதுகு அந்த படுக்கையோடு ஒட்டாது. என்ன அர்த்தம்? உறங்கிட்டாங்கன்னா எப்போ எழுந்து அல்லாஹ்வை தொழுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தான் மூமின்களுடைய தன்மை. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா குர்ஆனை ஓதுவதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஆயிஷாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா, உனக்கு தெரியுமா அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் இவர் குர்ஆன் ஓதுவதை நான் கேட்கும்படி. பாருங்க, சஹாபாக்களுடைய சிறப்புகளை பாருங்க. எவ்வளவு பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்காங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உபையே,
எனக்கு நீ குர்ஆனை ஓதி காட்டு, இக்ரா அலையல் குர்ஆன், எனக்கு குர்ஆனை ஓதி காட்டு. இப்னு கஅப் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை என்ன ஏன் ஓத சொல்கிறீர்கள்? அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் உன்னிடத்திலிருந்து குர்ஆனை ஓதுவதை நான் கேட்கும்படி. இப்னு கஅப் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் அசம்மானி அல்லாஹ், அசம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை கூறினானா? அல்லாஹ் என் பெயரை கூறினானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். உபை இப்னு கஅப் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பாசத்தால் அழுது கொண்டே இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு முறை இஃப்தாருடைய உணவு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு முன்னால் வைக்கப்பட்டது. அதை பார்த்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்கு? இஃப்தாருடைய உணவு இருக்கு. காலையில் இருந்து நோன்பு வச்சு பசியாக இருந்தவர் இஃப்தாருடைய உணவை பார்க்கிறார், அழுகிறார். சில உணவுடைய வகைகள் வைக்கப்பட்டிருந்தது, சஹாபாக்கள் அப்படித்தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுகிறார்கள், குத்தில மின்னா முஸ்அபுன் ஃபலம் நஜித் மா நுகஃபினுஹு பிஹி இன் கத்தைனா ரிஜலைஹி ஃபலா ரஸஹு பலா ரஸஹு வ இன் கத்தைனா ரஸஹு பதத் ரிஜலாஹு ஃபஜஅல்னா அல்-இத்கர். நம்மிலே முஸ்அப் இப்னு உமைர் வாழ்ந்தார். செல்வமுடைய தோழராக இருந்தார். இஸ்லாமை ஏற்றார். போரிலே கொல்லப்பட்டார். அவருடைய காலை மூடினால் கஃன் துணியால் தலை தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. அவரை நாங்கள் ஒரு செடியை வைத்து அந்த காலை மறைத்து அடக்கினோம். அவர் என்னை விட சிறந்தவர். நம்மிலே ஹம்சா வாழ்ந்தார், மிகப்பெரிய வீரராக இருந்தார், செல்வந்தராக இருந்தார். அவருடைய நிலையும் அப்படித்தான் இருந்தது. இப்படி அவர்கள் எல்லாம் போரிலே இறந்திருக்க நான் மட்டும் இந்த உணவின் வகைகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பதா? எனக்கு வேண்டாம் என்று இஃப்தாரை தள்ளி வைத்து விட்டார்கள். அழுது கொண்டே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுகிறார்கள். பாருங்கள் என்பது சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுது இருக்கிறார்கள் என்று. இதையெல்லாம் வைத்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இவற்றையெல்லாம் வைத்து நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழக்கூடிய தன்மை இருக்கிறதா? வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதிருக்கிறோமா, பயந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைத்து பார்த்த காரணத்தால் நம்முடைய கண்கள் கண்ணீரை வடித்திருக்கிறதா? பிரார்த்தனையிலாவது அல்லாஹ்விடத்திலே அழுதிருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி அல்லாஹ்வை அழையுங்கள். தபுகு வ இல்லம் ததபாகு, துஆவிலே அழுங்கள். அழ முடியவில்லை என்றால் அழுவது போல நடியுங்கள் அல்லாஹ்விடத்திலே. நிலைமையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுவதை விட்டு விடுங்கள், அதுவும் தேவை. எவ்வளவு பாவம் செய்கிறோம், எவ்வளவு குற்றம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களின் எண்ணிக்கை எத்துணை. அல்லாஹ் பார்க்கிறானே. யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் எவ்வளவு தெரிந்த நிலையிலே பாவம் செய்கிறோம், எவ்வளவு தெரியாத நிலையிலே பாவம் செய்கிறோம். என்னை நாளை மறுமைகளை நீ பிடித்து விட்டால் என்ன பதில் சொல்லுவது என்ற பயத்தால் அழுதல், இதுவும் தேவை. வணக்க வழிபாடை செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அழுகை. சஹாபாக்கள் அப்படித்தான். வல்லதீன யுத்தூன மா அத்தௌ வ குலூபுஹும் வஜிலா. அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களுடைய தன்மையை பற்றி. அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து செல்வத்தை செலவழிப்பார்கள் பயந்தவர்களாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் அடிக்கடி வருதுன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமா தான் அல்லாஹ்வுடைய தூதர் பல ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவு நெருக்கமான உறவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். ஒரு முறை கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மனைவியுடைய பிரச்சனை வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அந்த செல்வத்தை அதிகமாக கேட்டதுனால யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லி தனியா வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எப்போ வந்து பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் எப்போ வந்து பேசுவாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைனி உம்மத்திஹுன்ன ஸராஹன் ஜமீலா
வைன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরাহ. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே உங்க மனைவிகள்கிட்ட சொல்லிடுங்க, துன்யா வேணுமா, துன்யாவுடைய செல்வங்கள் வேணுமா, நீங்க தலாக் கொடுத்துருங்க, அவங்க எங்கேயும் போகட்டும், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கட்டும், எந்த செல்வந்தர் கூட வாழட்டும். அல்லாஹ் வேணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வேணுமா, மறுமை வேணுமா, எவ்வளவு செல்வம் இல்லாவிட்டாலும் வாழ முடியும்னா வந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஆயிஷா அழைக்கிறாங்க. ஆயிஷா, இப்படி அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு நீ விரும்பினா தலாக் கொடுத்தற, நீ செல்வந்தர் கூட போய் வாழ்ந்துரு, ஆனால் நீ விரும்பினால் அல்லாஹ் வேண்டும் மறுமை வேண்டும் என்று விரும்பினால் நீ என்னோடு சேர்ந்து வாழு என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இஹ்தரத்துல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরাহ. அல்லாஹ்வே, நான் என் தூதரையும் உன்னையும் அல்லாஹ்வுடைய மறுமையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று. அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இடமிருந்து பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசிட்டு இருந்தோம்? எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஆயிஷா ரலியல்லாஹு விஷயம் இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு செய்யும் பொழுது பயப்படுவார்களா? ஏன்? அவர்கள் விபச்சாரம் செய்வார்களா? அவர்கள் திருடுவார்களா? அவர்கள் கொலை செய்திருப்பார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, அவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள், திருடு இருக்க மாட்டார்கள், விபச்சாரம் செய்திருக்க மாட்டார்கள், மூமின்களாக இருப்பார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து கொடுக்கும் பொழுது பயப்படுவார்கள். ஏன் அந்த பயம்? தொழுகிறோம், எதுக்கு? தொழுகை முடிச்சதுக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ், என் தொழுகையை ஏற்றுக்கொண்டாயா? என் தொழுகை உன்னிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா? நான் தொழுத தொழுகை உனக்கு விருப்பமான தொழுகையா? நான் செல்வத்தை கொடுக்கிறேன், இந்த செல்வம் உனக்கு விருப்பமா? எனக்கு தெரியவில்லையே என்ற பயத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம மக்களை பார்த்தா, ஜமாத்து தொழுகிறவரு ஜமாத்து தொழுகாதவரை பார்த்தா கேவலமா பார்க்கிறது. 5 வக்து ஜமாத்தோட தொழுகிறவரு ஜமாத்து தொழுகாதவரை பார்த்தா கேவலமா பார்க்கறாங்க. ஒரு அலட்சியமா, அவர் ஜமாத்தை தொழுகிறது இல்லை. பள்ளியில வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செல்வம் கொடுக்கிறவங்க செல்வம் கொடுக்காதவங்களை பார்த்தா பார்க்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இறுதியா சொல்லி முடிச்சுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஈமானில் தரம் உள்ளவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமருடைய நாவிலே சத்தியம் பேசுகிறது. உமர் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே ஓடுகிறான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபாட்ட போறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபாக்கு ஒரு பேர் இருக்கு, சாஹிபு சிர்ரி ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவான விஷயங்களை அறிந்தவர் ஹுதைஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக், நயவஞ்சகருடைய பட்டியலை கொடுத்திருக்கிறார்களே, அதை எனக்கு காட்டு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முடியாது உமரே, ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்த அமானத், அதை நான் காட்ட முடியாது. ஏன் உமர் கேட்டாங்க? யார் முனாஃபிக்னு தெரிஞ்சு மக்களுக்கு சொல்றதுக்கா? அப்படிதான் நினைச்சாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து கேட்டார்கள், ஹுதைஃபா, அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல். எப்ப இப்படி எந்த நேரத்தில்? ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு மௌத்தாகும் போது, ஈமானில் தரம் வந்த பிறகும், அல்லாஹ்வுடைய அச்சம் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையானதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். ஒரு முறை இரவுல போறாங்க, குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறாங்க, அப்படியே உட்கார்ந்துடுறாங்க, அழுதுகிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. மறுநாள் காலையில சஹாபாக்கள் வர்றாங்க, உமர் அப்படி மயக்கம் போட்டு இருக்கிறாங்க, அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டுல வைக்கிறாங்க. இறக்கும் பொழுது அழுகிறான், அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால். பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இப்படி முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதிருக்கிறார்கள். சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள். நாமும் அழுவோமாக, நாமும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்துவோமாக, அல்லாஹ்விடத்திலே கதறுவோமாக, கெஞ்சுவோமாக, அல்லாஹ்வையே அழைப்போமாக, அல்லாஹ்வுடைய பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கழிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவானாக. எந்த 2 கண்களை நரகம் தீண்டாதோ அந்த 2 கண்களாக நம்முடைய கண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிர்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.